குடிப்பாரு. எங்க மாமியார் வந்து ஆரம்பத்துல அவரு குடுத்து வேணும்னு சொல்லும் போதெல்லாம், சரி போ பையன் வேலை செஞ்சுட்டு வந்துட்டான் சலுப்புல இருக்குன்னு சொல்லி குடுக்கும்போதெல்லாம் வாங்கி வாங்கி குடிச்ச ஒரு சின்ன பழக்கம், இப்போ இவ்ளோ பெரிய ஆரம்பமா வந்து புள்ளிய நின்றுச்சு. முற்றுப்புள்ளியா வந்து நின்றுச்சு. இப்ப அதனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சவரு. குடிச்சிட்டே இருந்தாரு. ஆனா நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அவர நான் குறையே சொல்ல மாட்டாரு. நல்லா பாத்துக்கிட்டாரு. பசங்க சாவகாசம் அதிகம் இந்த பிள்ளைக்கு. அது இப்போ கேஸ் விஷயமா போயிட்டு தாங்க இருந்துச்சு. அப்படி இருந்து நான் நல்ல பிள்ளை நம்ம பிள்ளையாட்ட பார்த்துக்கலான்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணது தான் உண்மைதாங்க. இல்லை நான் சொல்லி, ஆனால் பெத்த பிள்ளையாட்டம் பார்த்ததுக்கு எனக்கு நல்ல பேருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து சொல்லி என் பையனை வந்து இவ்வளோ கேவலப்படுத்தி தனியாக போனதுக்கப்புறம் தாங்க எடுத்து செத்து போயிட்டான். நீங்கள் சொல்லுங்கள், தனியாக போனதுக்கப்புறம் தான் செத்து போயிட்டேன். 3 மாதம் ஆகுதுங்க. நான் அவங்க அம்மா சொல்லுது, நான் டெய்லி 500 ரூபா கொடுத்து குடிக்க சொன்னேன்னு சொல்லி நான் போனஸ் வாங்கினேங்க. களமந்திலிருந்து வேலை செஞ்சு நான் போனஸ் வாங்கினேங்க. போனஸ் என் பையனுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க, என் வீட்டுக்கு வர மாட்டேன். நான் கோவத்தை சொன்னேங்க, உன் வீட்டுக்கு வரமாட்டேன், உனக்கு என்ன இருந்தாலும் நான் வரமாட்டேன், பிடிக்க மாட்டேன், நீ என்ன விட்டு நீ போறீங்களா ராகுல, என்னால் ஏற்றுக்க முடியல ராகுல். நான் கதறி அழுதுங்க. எனக்கு உடம்பு முடியலன்னு நான் என் அம்மா வீட்டில் இருந்தேன். அவர் என்னை பார்க்க வரேன்னு சொன்ன கேப்பில் இப்படி ஆகிப்போச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தேன். என்கிட்ட பேசியிருந்தானே அந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் கூட போயிருக்கலாம். ஆதங்க எனக்கு இருக்குதுங்க. அவளுக்கு இருக்கிற இயல்புன்னா இலக்கன்னா எனக்கு வந்து தாய், எனக்கு எவ்வளோ இது இருக்கும். எனக்கு வந்து இது பிடிக்கலிங்க. எல்லா சேனல்லையும் வந்து இந்த பிள்ளை பேசுறத கரெக்டு, நான் பண்ணுறது இரு சேனல் கூட அலோவ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இது நீ உண்மை தப்பே இல்லை, உன்னை எதுவுமே நான் சொல்லலை. நான் திட்டம் தான் பிடிச்சேன், நான் ஆதங்க தான் திட்டம் பிடிச்சேன், எல்லாமே செஞ்சதான், இல்லைன்னு சொல்லலை. எந்த தாய்க்கு இருக்கும் இல்லைங்க சொல்லுங்கள். நான் பேசினேன் தான், இல்லை ஆண்டவனுக்கு பொதுவாக நான் இல்லைன்னு நான் சொல்ல. 6 மாதம் அந்த பிள்ளை எந்த வேலையும் செய்யாதுங்க. ரூமை விட்டு வெளியே போனுங்க இம்மா தான் இருந்துச்சு. பாப்பா இந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ப்பா சொல்லவா, ஒரு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வீடு வாசலாம் சுத்தமாக இருக்கணும், சாமி நம்ம இவ்வளோ பலத்தை கூப்பிட்றோம், அதை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு. எப்படி நான் அந்த பிள்ளைக்கு அதிகமாக பேசுனதில்ல, இவன் சொல்லட்டுன்னு கோசம் நான் அந்த வேலை சொல்லி இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பித்தாங்க, அந்த பிள்ளை விட்டுட்டு போயிடுச்சுங்க. இதே தான் அந்த பிள்ளையும் செஞ்சிருச்சு. இவங்க அம்மாகிட்ட ரொம்ப பேச ஆரம்பிச்சதுங்க. பேச ஆரம்பித்தது ஒரு வேலைக்குன்னு போச்சுங்க. ஆக்டிவேஷன் அப்படியே மாறிடுச்சு. அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவங்க போயிடுச்சு. உன் பையன் அடிச்சிட்டா இனிமேல் நான் உங்கள் பையனோட பிழைக்க மாட்டேன் என்னைக்கு. அப்புறம் என்கிட்ட என்ன சொல்கிறேன், எங்கள் அம்மாவையே அடிச்சிட்டா தப்பு தாங்க. அவங்க என்ன இருந்தாலும் மாமியார் அடிச்சிருக்கக்கூடாது கோவத்தில், அது தப்பு தான், இல்லை நான் சொல்ல. இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறவன் என் பையன் சாவுக்கு யார் காரணங்க? இவன் கூட்டிட்டு போனால் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறான். இவங்க கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம போகணும், அந்த ஸ்பீட்ல போய் தான் கூட்டிட்டு போறாங்களா? இல்லைங்க, அவங்க குடியிருந்த வீட்டுல இருந்து அவங்க அம்மா கூட்டு போய் தெருவே வேடிக்கை பார்த்துருக்குங்க. எந்த சடங்கும் எனக்கு பண்ணல. சரி நீ மனுஷன் தான் விட்டு போயிட்டாரு, எனக்கு அதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நான் நின்னேன். என்னை ஓரமா ஒதுக்கிதான் வச்சாங்களோ தவிர என்னை எதுவுமே பார்க்கவும் விடல, பிடிச்ச அழுகவும் விடல. என்ன அவ்வளவு வார்த்தையால தான் கொட்டினாங்க, ஆதங்கத்துல கொட்டுறாங்க. சரி கொட்டிட்டு போறாங்க, நாம அவங்க பையன் இருந்தாலும் அவங்க பையன் சொல்லி நான் அதையும் விட்டுட்டேன். என் மாமனார்ட்ட தான் சொல்லியிருந்தேன். என் மாமனார் என்ன பிடிச்சி அழுதாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுல இருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து ஃபுல் டீட்டெயில், மேரேஜ் ஆகி 6 மந்த் நான் பொழைச்சேன் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா தெரிய வந்துச்சு. கோயம்புத்தூர்ல தான் அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் பிரீத்தி. அவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, 6 மந்த் வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணதுனால மட்டும்தான் அந்த பொண்ணும் போயிடுச்சு. அவரே சொல்லியிருக்காரு, இதனாலதான் அவ போயிட்டா, என்னை விட்டு போயிட்டா அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க, எல்லாருமே விளக்கிட்டாங்க. அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. என்னை எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேன்னா, நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா. நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையாலுமே. அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதான் விருப்பம். ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட் படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அங்க பண்ணதுனால அழுகக்கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா. என் அம்மா வீட்டுல தானா செஞ்சேன், யாருமே வந்து சடங்கும் பண்ணல, எதுவும் பண்ணலண்ணா. பண்ற கூட வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா. அவங்க சொன்னதெல்லாம் போய்ங்க, நான் அந்த பிள்ளைய வந்து நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு என்ன 2-3 சேனல்லேருந்து வந்து எடுத்தாங்க. விட்டு கொடுக்க கூடாது, நம்ம பிள்ளைய நம்ம பார்த்தா விட்டு கொடுக்க கூடாது. நீங்க என்னதான் கோபமா இருந்திருந்தாலும் அம்மான்னு என்னை வந்து என்னை கட்டி பிடிச்சி அழுதுருந்தா நான் பாப்பாங்கிற தவிர பேர் விட்டு இது வரைக்கும் நான் கூப்பிட்டது இல்லைங்க. பாப்பாங்கிற தவிர நாங்கள் 2 பேரும், அதாவது எனக்கு வேலைக்கு போயிட்டு நான் வரும்போது என்னை கூப்பிட்டு வருவாங்க.
குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்து நான் என்ன கேட்குறாளோ அதை வாங்கி கொடுத்த அம்மா வாங்கி கொடுத்ததான் வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்த பிள்ளைங்க அந்த பிள்ளை, அவ்வளோ ஆசையாக இருந்த பிள்ளைங்க அந்த பிள்ளை. இல்லைன்னா நான் சொல்ல, நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருந்தா சொல்லுங்கள். குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே, நான் பேசவே இல்லையே. நான் வந்து நான் திட்டின ஆதங்கத்தில் உன்னாதான் என் பையன் போயிட்டான்னு நான் திட்டினேன். இந்த பிள்ளை வந்து என் புருஷ வீடு நான் வந்து இருப்பேன் அப்படின்னு வந்திருந்தா நான் ஏற்றிருப்பேங்க. ஏன் வரல? நான் எதுக்குங்க என் பையனை கொள்கிறேன்? நான் என்னத்துக்குங்க பண்ணுறேன்? நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எதுக்குங்க கொள்கிறேன் சொல்லுங்கள். இவங்க தான் வந்து கூட்டிகிட்டு போய் இவங்க அம்மா பேச்சை கேட்டு இவங்க அம்மா கூட்டிகிட்டு போன வேகத்தில் பார்த்து அவங்களுக்கு முன்னாடி இவங்க போகணும்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனது இவங்கனால தாங்க. முழுக்க இந்த பிள்ளை தாங்க காரணம். இதாங்க உண்மை. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன், மா இது லைஃப்பில் செட் ஆகாதுமா, இப்படி குடிச்சு பழகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ நான் பழகிறேன்னு மொத சண்டை என் மாமியாருக்கு எனக்கு இதனால தான் வந்துச்சு. காலைல எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணாருங்க. நான் ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு, ஃபோனு, அவனோட நகை எல்லாமே வேணும். அது இல்லாமல் அவன் சம்பாதிச்சது அவன் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும், அவனோட ட்ராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா. எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர, கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டாது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா. என்னை உள்ள விட மாட்டேங்கிறாங்க, என்னை நுழையவே விட மாட்டேங்கிறாங்க. வர வேணாம், எனக்கு அவ வேண்டாம், எனக்கு என் பையன் போயிட்டான், எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வண்டி அவங்க பையனது எல்லாமே வேணும்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா நான் அதை நான் கொடுக்க மாட்டேங்கன்னா, நான் வாழ்ந்தேன்றதுக்கு எனக்கு அது ஒண்ணுதான் அடையாளத்துக்கு இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன். எங்க மாமியார் என் புருஷனை எப்படியெல்லாம் பேசினாங்கிறது முதற்கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன், எல்லாமே நான் வச்சிருக்கேன். அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன். அவர்னால மட்டும்தான் நான் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த மனுஷனை. என் பையன் போதைக்கு அடிமையெல்லாம் கிடையாதுங்க. சொல்லியிருக்கா தண்ணி அடிக்கிறான் பிடிக்கிறான்னு. நான் அதை கூட கேட்டு என் பையன் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அதை கேட்டேனே என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. இதுதான் உண்மை. அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, நான் சொல்லலைங்க. வேற ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். அப்படி சொன்னால் அவங்களுக்கு சண்டை வந்துருமேன்னு சொல்லி வேற ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என் பையனை என் உயிராக வளர்த்தேங்க. காலைல தரையில் படாமல் தங்கமாக வளர்த்தேங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாட்டே இருந்தாங்க என் பையன். இன்னைக்கு மண்ணுக்குள்ளே கிடக்குறாங்க, மண்ணுக்குள்ளே கிடக்குறாங்க. என் பையன் மண்ணுக்குள்ளே கிடக்குறாங்க. என்னால் பார்க்க முடியலைங்க. முழுக்க காரணம் அவங்க தாங்க, 2 பேர் தாங்க. நான் குற்றச்சாட்டு தான் வைக்கலிங்க, அதுதான் காரணம்.